ஒரு 4 நிமிஷம் பேசி வீடியோ போட்டிருந்தேன். அப்ப எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, 4 நிமிஷம் பேசி வீடியோ போடுற உன்னோட வீடியோ எல்லாம் யாரு பாப்பா, யார் ஒரு 10 பேர் கூட லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் என்னை கிண்டலா பேசினாரு. நான் சொன்னேன் 10 பேர் கூட, அந்த 10 பேருக்காக நான் பேசியிருக்கேன்ல அது எனக்கு போதும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த 4 நிமிஷம் வீடியோவை இன்னைக்கு 1 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க, 5000 பேர் வந்து அதுக்கு லைக் பண்ணியிருக்காங்க. எங்க வீட்டுக்காரே என்னை எகத்தாளமா பேசினார். அவரு முன்னாடியே நான் ஜெயிச்சுட்டேன். அந்த வீடியோ வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வியூஸ் போய் லைக் வந்துச்சு. அப்ப நான் எங்க வீட்டுக்குள்ளேயே நான் ஜெயிச்சுட்டேன். எங்க வீட்டுக்காரர் வந்து அவனோடதை யாரு பார்ப்பாங்கன்னு கேட்ட இடத்துல 1 லட்சம் பேர் பார்த்து 5000 பேர் லைக் போட்டதை பார்த்து அப்ப அவ்வளவு பேர் வந்து பிடிச்சுதான் லைக் போட்டிருக்காங்க. அப்ப விஜய் அண்ணாவுக்கு அவ்வளவு பேர் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு அவரே பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அந்த அளவுக்கு நான் எங்க வீட்டுக்காரர் வந்து என்னை சவால் விட்டார். அவர்கிட்டே ஜெயிச்சுட்டேன். அதே மாதிரி எங்க விஜய் அண்ணாவே நாங்க ஜெயிக்க வைப்போம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். என் கூடயே இருக்கிற பெண்களும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு பெண்கள் இறங்கினா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒருத்தர் பின்னாடி நின்னா எப்படி ஜெயிக்க வைக்கவும் அப்படின்றத வந்து நம்மகிட்ட சவால் விட்ட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பெண்கள் ஒவ்வொரும் நம்ம விஜய் அண்ணா பக்கம் நின்று நம்ம ஜெயிக்க வைக்கணும். முயற்சி செய்தால் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். முயற்சி செய்யணும், கண்டிப்பா நம்ம விஜய் அண்ணா பக்கம் நிக்கணும், நம்ம ஜெயிக்க வைக்கணும். நான் 20 ரசிகையா இருந்திருக்கேன். இன்னைக்கு விஜய் அண்ணா தொண்டரா மாறி இன்னைக்கு அவருக்காக நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தரோட வெற்றியா நினைச்சா அண்ணாவை நம்ம ஜெயிக்க வைக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நம்ம காதுல வாங்கக்கூடாது. நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணம் பண்றோமோ அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணம் எப்பயும் போகணும். என் தம்பி கேட்ட ஒரே கேள்வி, எப்பயுமே நீ விஜய் ரசிகர்ல இருந்து மாற மாட்டியா? அவனை எப்பயுமே நான் மாற மாட்டேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இப்ப நான் வீடியோவே போட ஆரம்பிச்சு நான் விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன். விஜய் அண்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமா இப்ப நேத்தா நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், டிவிகே வாய்ஸ் ஆஃப் பீப்புள்னு. அந்த சேனல்ல எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட்டிங் பத்தி நம்ம பேச போறோம். இது எல்லாமே வந்து நாட் மணி மைண்டர், ஒன்லி அண்ணன் மேல வச்ச அன்புக்காக மட்டும்தான். அதே அன்பை என்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் கேட்டேன். நான் இந்த மாதிரி விஜய் அண்ணாக்காக ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன். நான் ஏற்கனவே வேற ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனல்ல நான் லைவ்ல கேட்டேன், விஜய் அண்ணாவுக்காக வேற ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக வேற ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன், இந்த மாதிரி வீடியோ போட போறேன்னு அங்க சொன்ன எல்லாருமே நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம், நீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு. அதுல இருந்த சப்ஸ்கிரைபர் அதாவது வந்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளை குளிப்பறிக்கணும்னு நினைப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத உறவுகள் தான் நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச உறவுகள்லாம் காலை வாரி விட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து கண்ணுக்கு தெரியாத உறவுகள் தான், சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனா அவங்க எல்லாம் நாங்க சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. அந்த சேனல் நான் ஆரம்பிச்சு 8 மாசத்துல நல்ல சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி விஜய் அண்ணாவுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு டிவிகே வாய்ஸ் ஆஃப் பீப்புள்ன்ற சேனல் ஆரம்பிச்சு அண்ணனுக்காக மட்டும் கஷ்டப்பட்டு போராடணுன்ற ஒரே மைண்ட் தாட்ல தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மென்மேலும் அண்ணாவை மேல கொண்டு வந்துடலான்ற நம்பிக்கை இருக்கு.